ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம்னா பன்னீர் புலாவ் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி, வெரி ஹெல்தியும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு அந்த ஆயில் சூடாகட்டும். சூடானதுடனே இதில் நம்ம கொஞ்சமான ஒரு மசாலா பொருள் தான். என்னன்னா சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். இந்த நாலே போதும். இது போட்டுட்டு இது லைட்டா பொரியட்டும். எண்ணெயில போட்டு பொரிஞ்சு வரட்டும். இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அதுல ஆனியன் ஆட் பண்ண போறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ அதை ஆட் பண்ணல ஆல்ரெடி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை போட்டு வதக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஆனியன் போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா கலர் மாதிரி இருக்கு. இந்த ஆனியன் நல்லா வதங்கிட்டோம். இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிற பேஸ்ட் என்னென்னா இஞ்சி, பூண்டு, புதினா, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அரைச்சிட்டு அதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்ம இதில் வேறு எந்த காரமும் போட போகிறது இல்லை. அதனால நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை போட்டுட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போய் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா ரெண்டும் வதங்கிருச்சு. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம ஆனியன் போடும்போதே போட்டிருக்கலாம். பட் பரவாயில்ல, இப்பயும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். அதனால 4 டம்ளர் தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கோம் இல்லையா, அதில் அந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு அந்த தண்ணியை ஊற்றி அலசி போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா அந்த 1 டம்ளர்ன்றது கிடையாது. அதில் 3 டம்ளர் வந்துச்சு, அதனால 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரிசி ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா பன்னீர், நம்ம ஆல்ரெடி பன்னீரை கட் பண்ணி ஒரு தோசை தவால சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அரிசியை போட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆட் பண்ணிட்டு
கொஞ்சமா ஒரு சின்ன பீஸ் லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சமா சின்ன பீஸ் லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு விசில் போட்டுற வேண்டியதுதான். குக்கரை மூடிட்டோம்னா மூடிட்டு ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா குக்கரை ஆஃப் பண்ணிருக்கேன். அந்த 3 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சூப்பரான பன்னீர் புலாவ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்மையா இருக்கு. இது சாப்பிடவும் செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களே பாருங்க எப்படி உதிரி உதிரியா வந்திருக்குன்னு. நல்லா நிஜமாவே சூப்பர். சிம்பிள் ரெசிபி தான். நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நான் இருங்க பிளேட்ல மாத்தி காமிக்கிறேன். எப்படி தனித்தனியா வந்திருக்குது. இது நீங்க குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். சிம்பிளான ரெசிபிஸ் தான். ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க. சாதம் ஒண்ணு கூட ஒட்டல. அழகா வந்திருக்கு. சூப்பராவும் இருக்கு. நீங்க சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.